Hello guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வந்து இண்டிவிஜுவல் சேனலை இண்டிவிஜுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய டைப்பு. ஸோ அனலாக் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். ஒரு ARC அவுட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT03 மினி டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் PCM ஆடியோ பார்த்தீங்கன்னா பக்காவாக சப்போர்ட் பண்ணோம். ஒரு 5.1 எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா மேட்டு வித் கிளாஸ் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். மேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரு, கிளாஸு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. இந்த ரெண்டு ஃபினிஷிங்கில் நம்ம ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனல் சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 4 புஷ்ஷு. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியமான லுக்கு கிடைக்கிது ஆம்பிளிஃபையர் பார்க்கும்போது. ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 6 சேனல் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அதாவது ஓவராலாக ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் சேனலு, பேஸ் ட்ரிபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துடும் இண்டிவிஜுவல் சேனலாக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 USB ஆக்ஸ் இந்த மாதிரி மோட் என்னன்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்டர் சுவிட்ச் வந்துடும். ஓவராலாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இது யூஸ் பண்ணிக்கிற USB மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகரியாவோட ஒயிட் டிஸ்பிளே USB மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓவரால் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா KMSோட IRF250 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு KMSோட 5 சேனல் IRF250 சீரீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5 சேனல் போர்டு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா IRF250ல் பேரலல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஃபெட்டு பேரலல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதில் 12 இன்ச்சு சப்வூஃபர் என்ன வேணால் லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு JBL, சோனி எக்ஸ்பிராடு, டைன்டி எல்லாமே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 சேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்பீக்கரு 6 இன்ச்சு to 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வரைக்குமே தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்ல ஒரு கிளாரிட்டியுமே கொடுக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அனலாக் ஆம்பிளிஃபையர்னாவே அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கும் நம்ம அதே அல்ட்ரா டிஜிட்டல் ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். 6 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட இன்பில்ட்டாக வந்துடும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேசி ஆடியோஸ் அவங்களோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ஆம்புக்கு அடியில் இருக்குது பாருங்கள், இந்த ரெட் லைட் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அந்த போர்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே டைமிங் இன்க்ரீஸாக இருக்கும். அதாவது நார்மல் போர்டு பார்த்தீங்கன்னா 3 to 4 செகண்ட் அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது 8 to 10 செகண்ட் வரைக்குமே உங்களுக்கு ரிலே கட் ஆஃப் ஆகிற டைமிங் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையருக்கு உண்டான டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் HD டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வைண்டிங் தான். ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஸோ நம்ம வைண்டிங் பண்ண சொல்லி கஸ்டமைஸை சொல்லி வாங்கிறது. இதில் யூஸ் பண்ணிக்கிற கண்டென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 வோல்ட்டு 10,000 MFTயில் 2 கண்டென்சர் போட்டு DC பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு ஃபேனுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மினி டீகோடருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட்டு 2 ஆம்ஸுக்கு உண்டான SMPS உள்ள இன்பில்ட்டாக இருக்குது. HDMI ARC போர்டுக்கு ஃபியூடெக்கோட FT03 மினி டீகோடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்துடும். இதில் தான் உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். கூலிங் பர்பஸ்க்காக ஒரு 12 வோல்ட்டு ஃபேனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் LS சாக்கெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பில் 3 பின் கம்ப்யூட்டர் சர்க்யூட் வந்துடும் உங்களுக்கு. ஓவராலாக ஆம்பிளிஃபையர்
இன்டீரியரு. ஆடியோ ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஒரு சின்னதாக ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போம். இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் தனியாக இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோஸாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட இன்ஸ்டாகிராம் நம்ம பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனலில் அனலாக் ஆம்பிளிஃபையர், அது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு, 7.1 கான்ஃபிகரேஷனில் இது மாதிரி டால்பி டிடிஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் கான்ஃபிகரேஷனில் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அனலாக் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடி சப்போர்ட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்தே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 12,000ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாட்டேஜ் டெலிவரி பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.